விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் 100வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து என்று சிறப்பாக 100வது பாடலை தொட்டிருக்கின்றார். பல சிரமங்களுக்கு மத்தியிலும் சிறப்பாக ஒவ்வொரு நூல்களிலிருந்து, அதாவது சங்க இலக்கியங்களிலிருந்து அருமையான நூல்களை தெரிவு செய்து ஒவ்வொரு பாடலாக நேயர்களுக்கு வழங்கி வருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் 100வது பாடலும் விளக்கமும். மிக்க நன்றிகள் ஐயா. தமிழருவி வானொலியோடு இணைந்து நீங்கள் ஆற்றுகின்ற இலக்கிய பணிகளுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பாடலுக்குள் சேர்ப்போம். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 100. நல்லோரின் இயல்பு. பொல்லார்க்கு கல்வி வரில் நல்லோரின் இயல்பு. பொல்லார்க்கு கல்வி வரில் கர்வம் உண்டாம். அதனோடு பொருளும் சேர்ந்தால் சொல்லாதும் சொல்ல வைக்கும். சொற்சென்றால் குடிகடிக்க துணிவர். கண்டாய் நல்லோர்க்கு இம்மூன்று குணம் உண்டாகில் அருள் அதிக ஞானம் உண்டாகும். எல்லாருக்கும் உபகாரராயிருந்து பரகதியை எய்துவாரே. நல்லோரின் இயல்பு. பொல்லார்க்கு கல்விவரில் கர்வம் உண்டாம். பொல்லார்க்கு கல்விவரில் கர்வம் உண்டாம். அதனோடு பொருளும் சேர்ந்தால் சொல்லாதும் சொல்ல வைக்கும். சொல்லாதும் சொல்ல வைக்கும். சொற்சென்றால் குடிகடிக்க துணிவர். கண்டாய் நல்லோர்க்கு இம்மூன்று குணம் உண்டாகில் நல்லோர்க்கு இம்மூன்று குணம் உண்டாகில் அருள் அதிக ஞானம் உண்டாம். எல்லாருக்கும் உபகாரராயிருந்து பரகதியை எய்துவாரே. தீய குணம் உடையவர்க்கு கல்வி உண்டாகில் கர்வம் அதிகம் உண்டாகும். தீய குணம் உடையவர்க்கு கல்வி உண்டாகில் கர்வம் அதிகம் உண்டாகும். அந்த கல்வியுடன் அவர்க்கு செல்வம் கூடினால் சொல்லக்கூடாதையெல்லாம் சொல்லும்படி செய்யும். தான் சொல்லும் எங்கும் செல்லத்தக்கதாய் இருந்தால் குடியை கெடுக்க துணிவர். நல்லவர்க்கு இத்தகைய 3 குணங்களும் உண்டாகுமாயின் அருளும் மிக்க ஞானமும் உண்டாக பெற்று எல்லாருக்கும் உதவியாக இருந்து முத்தி அடைவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். நல்லோரின் இயல்பு. பொல்லார்க்கு கல்வி வரில் கர்வம் உண்டாம். அதனோடு பொருளும் சேர்ந்தால் சொல்லாதும் சொல்ல வைக்கும். சொற்சென்றால் குடிகெடுக்க துணிவர். கண்டாய் நல்லோர்க்கு இம்மூன்று குணம் உண்டாகில் அருள் அதிக ஞானம் உண்டாம். எல்லாருக்கும் உபகாரராயிருந்து பரகதியை எய்துவாரே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. தினந்தோறும் விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து ஒவ்வொரு பாடலாக தொகுத்து வழங்கி இன்றைய தினம் 100வது பாடலை தொட்டிருக்கின்றீர்கள். மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.